ஈக்கல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்க திருத்துளவாரிதி கண்டுயிலா செயன் மாண்ட சிந்தை திருத்துளவார் அன்னை செந்தூர அந்நல் செம் மேனி என்பு திருத்துளவார் சடை ஈசர் மைந்தாவினி செச்சை நல்கே. பதம் பிரித்தது. திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்க தூ இருத்துளவாரிதி கண் துயிலா செயல் மாண்ட சிந்தை திருத்து உள ஆர் அன்னை செந்தூரையன்னள் செம்மேனி என்பு ஊ திருத்துளவார் சடை ஈசர் வைந்தார் இனி செச்சை நல்கு ஏ. மனனம் செய்வதற்கு ஏற்றவாறு பிரித்த திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்கது இருத்துளவாரிதி கண் துயிலா செயல் மாண்ட சிந்தை திருத்த உள ஆர் அன்னை செந்தூரை அண்ணன் செம்மேனி என்பு உதிருத்துள வார்ச்சடை ஈசர் மைந்தா இனி செச்சை நல்கு ஏ. திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்கது திருத்துளவு ஆர் திருத்துழாய் மாலை அணிந்த திருமாலின் இகல் கரிய நிறத்தை பகைக்கும் போதுடன் மாலை காலத்துடன் மாலை வேளை சேன் ஆகாயத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருந்து மழை தூங்கும் மழை பெய்கிறது சங்கது சங்கினங்களை திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்கது இருத்துள பெற்றுள்ள அகன்ற வாரிதி கடல் கண் துயிலா ஓயாமல் முழங்குகின்றது. சிறிது நேரம் கூட கண் மூடவில்லை, கடல் கண் மூடவில்லை. செயல் மாண்ட சிந்தை இந்த விரகதாபத்தால் மெய் மறந்து கிடங்கும் என் உள்ளத்தை திருத்து ஆற்றுவதற்கு உள்ளவர் ஆர் யாவர் அன்னை செந்தூரை அண்ணல் தகையாகிய செந்தில் பதியை போல் இருக்கிறாள் தாய். செம்மேனி சிவந்த திருமேனியில் என்பு எலும்பையும் திருத்து உள ஆர் அன்னை செந்தூரை அண்ணல் செம்மேனி என்பு உதிருத்துள உதிரும்படியான உதிரத்தக்க திருநீற்று பொடியையும் உடைய வார்சடை ஈசர் மைந்தா. வார்சடை நீண்ட ஜடாபாரத்தை உடைய ஈசரின் மைந்தனே, சிவன் மைந்தனே, இனி இனி சகிக்க முடியாது என்னால் செச்சை நல்கு ஏ. ஆதலால் உன் வெற்றி மாலையை தந்து அருள். என்னால் இவ்விரக தாபத்தை சகிக்க முடியாது. ஆதலால் நின் வெற்றி மாலையை தந்து அருள். அகத்துறைக்கு கீழ் வரும் இந்த கந்தர் அந்தாதியில் ஜீவாத்மா பரமாத்மாவை சேர தவிக்கும் பரிதாபம் தெரிகின்றது. திருமேனியில் திருநீரும் எலும்பும் அணிந்துள்ள ஜடாபாரத்தை உடைய சிவனார் மைந்தனே, மாலை போதும் மழை காலமும் ஒன்று போலே இருக்கின்றன. கடலும்
ஓயாமல் முழங்குகின்றது. என்னை தேற்றுபவர் யார் உளர்? அன்னையும் திருச்செந்தில் பதி போல் பகையாயிருக்கிறாள். இனி சகிக்க முடியாது. ஆதலால் உன் வெற்றி மாலையை தந்து அருள் என்று வேண்டுவதாக இந்த கந்தர் அந்தாதி. மாலை தந்து அருள் என்பது திருவருளை வேண்டி விரும்புவதாக கேட்கின்ற கந்தர் அந்தாதியாக உள்ளது. திருத்துளவு ஆர் திருத்துழாய் மாலை அணிந்த திருமால். திருத்துழாய் மாலை அணிந்த விஷ்ணுவினது கரிய நிறத்தை பகைக்கின்ற மாலை காலத்தோடு ஆகாசத்தினின்றும் மழை பெய்கிறது. சங்கினங்களை உடையதாய் இடம் அகன்ற சமுத்திரம் ஓயாமல் முழங்குகின்றது. இந்த விரக தாபத்தினால் மெய்மறந்து கிடக்கின்ற என் மனதை ஆற்றுதற்கு உரியவர் யார்? என் அன்னையும் செந்தூரை அண்ணல் தூரத்தில் உள்ள பகையாகிய செந்தில் பதியை ஒத்திருக்கின்றாள். சிவந்த திருமேனியில் எலும்பையும் உதிரத்தக்க திருநீற்று பொடியையும் உடைய நீண்ட ஜடாபாரத்தையும் உடைய பரமசிவனது புதல்வனே, இனிமேல் சகிக்கப்படாததால் முடியாததால் உனது வெற்றி மாலையை எனக்கு அளித்து அருள வேண்டும். திருமேனியில் நீரும் எலும்பும் அணிந்த நீண்ட ஜடாபாரத்தையும் உடைய பரமசிவனது மைந்தனே, கார்காலமும் மாலை போதும் ஒத்திருக்கின்றன. சமுத்திரமும் ஓயாமல் முழங்குகின்றது. என்னை தேற்றுபவர் யாவர்? அன்னையும் பகையாயிருக்கின்றனள். ஆதலால் இனி சகிக்க முடியாது. உன் வெற்றி மாலையை தந்து அருள வேண்டும் என்று வேண்டுவதாக உள்ள இந்த கந்தர் அந்தாதி. அகத்துறைக்கு கீழ் வந்ததால் சில சப்தங்கள் விரகதாபத்தை மேலும் அதிகப்படுத்தும் என்று பல திருப்புகழ்களில் கூறியிருந்தாலும் ஒன்றிரண்டு இப்பொழுது நமக்கு 116 கௌமார அட்டவணைப்படி பழனி திருப்புகழ். இரவி என வடவை என ஆளாள விடம் அதன உருவு கொடு ககனமிசை மீதேகி மதியும் வர ரதி பதி கணைகள் ஒரு நாள் ஏவ விருது குயில் அது கூவ எழுகடலின் முரசின் இசை வேய் ஓசை விடையின் மணி இசை குறுகி இரு செவியில் நாராசம் உருகதென இகழ் புரிய மதன குரு ஓராத அணையர் கொடு வசை பேச அரகரா என வனிதை படு பாடு ஓத அரிது அரிது அமுத மயிலது கருதி யாரோடும் இகழ் புரிவள் அவச்சமுற ஆர் ஓமல் தரவு மிக மெலிவானாள். அகுதி இவள் தலையில் விதி ஆனாலும் விலக அரிது அடுமை கொள உனது பரம் ஆறாத ஒரு தனிமை அவளை அணை தர இனிதின் ஓகார பரியின் மிசை வருவாயே. திருவருளை வேண்டியதாக உள்ள இந்த கந்தர் அந்தாதி. மேலும் திருப்புகழ் 1029 கூறுமாற வேள் ஆரவார கடலாலே கோபமீது மாறாத காண குயிலாலே மாறுபோலும் மாதாவின் வார்மை பகையாலே மாது போத மாலாகி வாட தகுமோதான் ஏறு தோகை மீதேறி ஆலித்திடும் வீரா ஏழு லோகம் வாழ்வான சேவல் கொடியோனே சீறு சூரர் நீராக மோதி பொறும் வேளா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே.
நீ உன் மலர் மாலையை தந்து முக்தி தந்து அருள் என்றபடி தாய் கடல் இவையால் உற்ற வேதனையை மேலே கூறிய திருப்புகழில் கண்டோம். தலைவனது ஊராகிய செந்தூர் தனக்கு உடனே கிடைக்க பெறாமையின் செந்தூர் பகைத்து நிற்கின்ற நிலையில் உள்ளது. தன் விரகதாபத்தை தாய் அறிந்து உதவாத காரணத்தால் தாயும் செந்தூரை ஒத்து பகைமை நிலையில் உள்ளாள் என்று வர்ணிக்கிறார் இங்கு. இனி செச்சை நல்கே, இனியாவது என்மேல் எனக்கு உன் திருவருளை தந்து எனக்கு முக்தி நல்குமாறு உன் திருவருளை நீ தர வேண்டும் என்று இறைஞ்சுவதாக உள்ள இந்த கந்தர் அந்தாதி. மீண்டும் ஒரு முறை. திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்கது இருத்துளவாரிதி கண் துயிலா செயல் மாண்ட சிந்தை திருத்து உள ஆர் அன்னை செந்தூர அண்ணல் செம்மேனி என்பு உதிருத்துள வார்ச்சடை ஈசர் மைந்தா இனி செச்சை நல்கியே. செச்சை மாலையை தர வேணும், செச்சை தொடையை தர வேணும், மனம் நாறு மார்தங்கு தாரை தர வேணும் என்று பல திருப்புகழில் குருநாதர் கூறுகிறார். 334 காஞ்சி திருப்புகழில் சத்தப்படும் மைக்கடலாலே தட்டுப்படும் அப்பிறையாலே சித்திர கொடி உற்று அழியாதே செச்சை தொடையை தர வேணும் என்கிறார். திருத்துளவார் இகல் போதுடன் சேன் மழை தூங்கும் சங்கு அது இருத்துளவாரிதி கண் துயிலா செயல் மாண்ட சிந்தை திருத்துள ஆர் அன்னை செந்தூரை அண்ணல் செம்மேனி என்பு உதிருத்துளவார் சடை ஈசர் மைந்தா இனி செச்சை நல்கு ஏ. உன் வெற்றி மாலையை தந்து அருள், அதுவே நின் திருவருளாகும். ஆதலால் எனக்கு அதை தர வேண்டும் என்று இக்கந்தர் அந்தாதியில் கூறுகிறார். மேலும் 3 நாட்களாக நாம் தினமும் செந்தூரை இக்கால வேளையில் சிந்தித்து வருகிறோம். 33, 34, இன்று 35. இன்றும் செந்தூர் நம் நினைவிற்கு வருகிறது. அதிகாலை வேளையில் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா. முருகாசரணம்.